தலைவலி வந்து நமக்கு வருது அப்படின்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு அர்த்தம். அதுக்காக தான் அது வந்து நமக்கு சிக்னல் கொடுக்குது. ஸோ இந்த தலைவலி ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதிகமான டென்ஷன் ஒன்று. ஏன் டென்ஷன் வருது? நம்ம வந்து நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரியே நரம்புல வந்து இப்போ நமக்கு தலைக்கு போற நரம்புல தண்ணி, அந்த நிணநீர்னு சொல்லுவாங்க, அதை சுரக்கிறது வந்து குறைஞ்சிட்டாலும் நமக்கு தலைவலி அதிகமாக வரும். நிறைய விஷயங்களை யோசிக்கும் போது நிச்சயமா நமக்கு தலைவலி வரும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உணவு வந்து செரிக்காததுனாலையும் தலைவலி வரும். அதிகம் நேரம் தூங்காம இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நிச்சயமா தலைவலி வரும். அதாவது வெதுவெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர், அரைப்பழம் இருந்தால் போதும், லெமன், அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அது கூட இஞ்சி சாறு ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சிருங்க. இது வந்து வாதம், பித்தம், கபம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இது சமநிலைப்படுத்துறதுக்கு உபயோகமாக இருக்கும். அக்கு ப்ரெஷர் புள்ளி, இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நம்ம உட்காந்த இடத்துல இது செய்யலாம். எப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுடைய இந்த 4 விரலையும் வந்து நல்லா இப்படி எல்போவாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் செய்கிறேன் பாருங்கள். இந்த கட்டை விரலில் வந்து இந்த எல்போவுக்கு நடுவில் இங்கே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கிட்ட நீங்கள் வச்சு அழுத்தி விடுங்க. சும்மா 1 நிமிஷம் செஞ்சிங்கன்னா போதும். 1 நிமிஷம், ஒரே 1 நிமிஷம் பண்ணி இப்படி விடுங்க. அதே மாதிரியே 2 கையிலையும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா?